பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் இன்றைய நாள் தெஹ்ரான் வந்தடைந்திருக்கிறார் என்கிற செய்திகளை தெஹ்ரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அமெரிக்கா எங்களோடு பேச்சுவார்த்தைக்காக மன்றாடியது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய புதிய வகையான ஏவுகணைகள் பறக்கும் போதே வழித்தடத்தை மாற்ற முடியுமான வகையில் தற்போது சீரமைக்கப்பட்டிருக்கின்றன. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கு எப்பொழுதுமே ஒரு சூடான கொதிநிலையில் இருப்பது நமக்கெல்லாம் தெரியும். தற்போதைய மத்திய கிழக்கினுடைய நிலை அமைதியும் இல்லை சண்டையும் இல்லை என்கிற ரீதியாக ஒரு முடிவு அற்ற ஒரு யுத்தமும் அற்ற ஒரு நிலையாக காணப்படுவதை நம்ம அத்தனை பேரும் உணர முடிகிறது. இப்படியான சூழல்ல சர்வதேச ரீதியாகவே மத்திய கிழக்கு தான் தற்போது பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது. ஏன்னா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் செல்வம் கொளிக்கக்கூடிய நாடுகள், அவற்றை வைத்துத்தான் மேற்குலக நாடுகள் தங்களுடைய பிசினஸையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுதும் எப்படியாவது மத்திய கிழக்கில் ஏதாவது ஒரு பேரை சொல்லி நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம், உங்களை காப்பாற்றுறோம்னு சொல்லி ஒரு பிசினஸை பண்ண முடியாதா என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்படியான சூழல்ல கொலம்பியாவில் நடத்தப்பட்ட ஜனாதிபதி தேர்தலில் கொலம்பியாவினுடைய அதிபராக செயல்பட்ட காஸ்ட்ரோ தோல்வி அடைந்திருக்கிறார். அவர் தோல்வியை ஏற்க மறுத்தாலும் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. புதிய அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் புதிய அதிபராக பதவியை ஏற்றுக்கொண்ட ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே சிரியாவினுடைய கோலான் குன்று பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கிறது. அந்த ஆக்கிரமிப்பை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டா, காஸ்ட்ரோவை பொறுத்தவரையில் அவர் நேரடியாக அமெரிக்க இஸ்ரேலிய ஜியோனிச எதிர்ப்பாளராக அறியப்பட்டவர், பாலஸ்தீன ஆதரவாக அறியப்பட்டவர், பாலஸ்தீனத்திற்கு முழு ஆதரவை தன்னால் முடிந்த வரைக்கும் கொடுத்து வந்தவர். எனவேதான் அவருடைய ஆட்சி தற்போது இல்லாமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது பதவிக்கு வந்திருப்பவர் இஸ்ரேலுடைய அனுதாபியாக இருக்கக்கூடியவர். வந்ததுக்கு கைமாறாக உடனே அவர் செஞ்சிருக்கக்கூடிய வேலை என்னன்னு கேட்டா, சிரியாவினுடைய கோலான் குன்றுகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருப்பதை நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார். இந்த அங்கீகாரத்தை இன்றைக்கு சிரியா கடுமையாக கண்டித்திருக்கிறார். அதே நேரம் சவுதி அரேபியாவும் சிரியா தொடர்பாக இன்றைக்கு இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான கண்டனங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் கடந்த ஒரு வாரங்களாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பாலஸ்தீனத்தினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக 500க்கும் மேற்பட்ட சுமார் 504 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். மக்களுடைய இடங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள், வீடுகளை இடித்திருக்கிறார்கள், அபகரித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருப்பதாக இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய பிரதமராக செயல்படுகிற முகமது முஸ்தபா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இப்படி அநியாயம் தொடர்ந்து வெஸ்ட் பேங்க்ல நடைபெறுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க. இந்த சூழலுக்கு மத்தியில் தான் நமக்கெல்லாம் தெரியும், சவுதி அரேபியாவுக்கும் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதி படைப்பிரிவினருக்கும் இடையிலான சண்டைகள் உக்கிரமடைந்து கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியா யமன்ல இருக்கக்கூடிய இன்னொரு சாராரை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆதரவையும் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே சவுதியினுடைய ஆதரவு பெற்ற படைகளை நோக்கியும் தொடர்ந்து ஹவுதீஸ் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் பாபல் மந்தப் ஜலசந்தி பகுதிகளில் சவுதி அரேபியாவினுடைய அங்கீகாரம் பெற்ற சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாக அறியப்படுகிற யமனுடைய படைப்பிரிவுகளுடைய ஒரு கப்பல் மேல, ஒரு டேங்கர் மேல ஹூதீஸ் படைப்பிரிவுகள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இது ஒரு வர்த்தக கப்பலாக அறியப்படுகிறது. இந்த தாக்குதல் இதுவரைக்கும் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி யமனுடைய சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாங்கம் அறிவித்திருக்கிறார். அதே நேரம் தாக்குதலுக்குள்ளான கப்பல்ல மேலும் 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், 4 பேருக்கு சாதாரண காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. பிரிட்டிஷினுடைய கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் இது தொடர்பான மேலதிக செய்திகளையும் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த தாக்குதலுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில்
இந்த கப்பலுக்கு தாக்குதல் ஏற்பட்டதோட அந்த கப்பலை பாதுகாப்பதற்காக சவுதியினுடைய அங்கீகாரம் பெற்ற படைகள், யமனுடைய படைகள் அந்த இடத்துக்கு போன நேரத்தில் அவர்கள் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹூதிஸினுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகளும் மேலதிகமாக வெளியாகி இருக்கிறது. எனவே தொடர்ந்து ஹவுதீஸ் செங்கடல் பகுதிகளில் சவுதியினுடைய எந்த கப்பல்களோ, சவுதியினுடைய ஆதரவு பெற்றவர்களுடைய கப்பல்களோ பயணிப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஈராக்கினுடைய வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய குர்திஷ்களுடைய ஒரு முக்கியமான எதிர்க்கட்சிகள் சார்ந்த கட்சி தலைமையகத்தின் மீது ஈரான் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈராக்கினுடைய குர்திஷ்களை பொறுத்தவரையில் பகுதியளவு தன்னாட்சி பிராந்தியமாக அவர்கள் அதை அறிவித்திருக்கிறார்கள். அங்கு அவர்களுடைய ஆட்சி நிலவுகிறது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஈராக்கினுடைய கவர்மெண்ட் அவங்க ஏற்றுக்கிறவாங்க. குர்துகள் தங்களுக்கு என்றொரு இராணுவத்தை, படை பலத்தை வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் துருக்கி அவர்களுக்கு முழுமையான ஆதரவை கொடுக்கிறது. குர்துகள் தங்களுடைய பிரதமர் என்றும் ஒருவரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தான் குர்துகளுடைய பிராந்தியத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோமாலா என்கிற ஒரு கட்சியினுடைய தலைமையகத்தின் மீது இந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது என்று அந்த கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி விடுத்திருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், மதிய நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், இந்த தாக்குதல் முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்ட காரணத்தினால அந்த தாக்குதலின் போது அங்கு யாருமே இருக்கவில்லை என்று சொல்லியும், கட்சி தலைமையகம் தான் முழுவதுமாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து குர்துகளுடைய பகுதிகள் மேல பல தடவை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரானுடைய IRGC படைப்பிரிவு. கிட்டத்தட்ட 102 தடவைகள் ஏவுகணை தாக்குதல்களையே நடத்தி இருக்கிறார்கள் குர்துகளுடைய படைகள் மீது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குர்துகளை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி துருக்கியினுடைய ஆதரவு பெற்றவர்கள் சன்னி கொள்கை சார்ந்த பிரிவினராக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த கொள்கை சார்ந்த முரண்பாடுகளை தாண்டிய குர்துகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்பும் ஈரான் அவர்களை தாக்குவதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிற நேரத்தில் தான் இன்றைக்கு திடீரென இந்த தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் இன்றைய நாள் தெஹ்ரான் வந்தடைந்திருக்கிறார் என்கிற செய்திகளை தெஹ்ரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மிக முக்கியமான மத்தியஸ்தராக கத்தரும் பாகிஸ்தானும் செயல்பட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் மொஹ்சின் ரசான் நக்வி இன்றைய நாள் ஈரானுடைய அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரானுக்கு போயிருக்கிறார். மேலதிகமான செய்திகள் வெளியாகிற போது அவற்றையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்கா எங்களோடு பேச்சுவார்த்தைக்காக மன்றாடியது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே பல தடவைகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் எங்களிடத்தில் கெஞ்சுகிறது, ஒரு ஒப்பந்தத்திற்கு மன்றாடுகிறது, அப்படி காலில் விழாத குறையாக கத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற தகவல்களை எல்லாம் பலமுறை சொல்லி வந்தது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கு அப்பாஸ் அராக்சி விடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், யுத்தத்தினுடைய ஆரம்பத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிடமிருந்து நிபந்தனையற்ற சரணடைதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லியிருந்தார். ஈரான் எங்ககிட்ட அப்படியே சரணடைஞ்சிடணும் என்று சொல்லித்தான் நாங்கள் விரும்புகிறோம்னு பல தடவை அவரை ட்வீட் போட்டு வந்ததையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க எங்கள்கிட்டமிருந்து நாங்கள் சரணடையணும் என்று விரும்பினாலும் யுத்தம் ஆரம்பித்து 20 நாட்கள்லேயே எதிரிகள் எங்களிடம் பேச்சுவார்த்தைக்காக மன்றாட ஆரம்பித்து விட்டார்கள். இன்று வரைக்கும் சமாதானமாக இதை முடிச்சுக்கிடுவோம், ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர எங்களுக்கு கெஞ்ச வேண்டிய தேவையே கிடையாது என்று சொல்லி அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல், மேலதிகமாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்திகளில் ஈரான் எங்களுக்கு நஷ்டஈடு தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆல்ரெடி ஈரான் நஷ்டஈடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் நாட்டுக்குள்ள வந்து தேவையில்லாத ஒரு சண்டையை உண்டாக்கி யுத்தம் பண்ணி பல பேரை கொன்று பல இடங்களை அழிச்சதுக்காக எங்களுக்கு நீங்கள் நஷ்டஈடு தரணுங்கிறது ஒப்பந்தத்திலேயே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதுசாக வந்து உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய படைகளை கொன்றதற்காக ஈரான் தான் எங்களுக்கு நஷ்டஈடு தரணும் அப்படிங்கிறாரு.
அது எப்படி என்கிற கேள்வி வருமா இல்லையா? ஏன்னா சண்டைக்கு போனது நீங்க, அழிக்க போனது நீங்க, ஈரானை மொத்தமாக கைப்பற்ற போறோம்ட்டு போனது நீங்க. மொத்த தோல்வியை அடைந்து விட்டு வெக்கங்கட்டத்தனமாக தற்போது ஈரான் எங்களுக்கு பணம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் அவருடைய படம் காட்டுகிற பேச்சுக்களை தவிர அவருடைய பேச்சை இப்போ எவனுமே கணக்கெடுக்காத ஒரு நிலையாகவும் இந்த நிலைகள் தோற்றம் பெற்றிருக்கு. ஏன்னா ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய தேர்தல் நடைபெற இருப்பது ஈரானுக்கு மிகப்பெரிய வலுவான ஒரு சக்தியாக மாறி இருக்கிறது. அதனால தான் ஹொர்முஸை மூடி வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்றதை கேளுன்னுக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தலில் எது நடந்தாலும் ஈரானுக்கு அது சாதகமாக மாறிவிடும். அமெரிக்க அதிபர் ஜெயிச்சாலும் தோற்றாலும், ஜெயிக்கணுமாக இருந்தால் ஈரானோட அவர் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும். ஒப்பந்தத்துக்கு வராமல் தோத்து போயிட்டாருன்னா பலம் குறைஞ்சி போயிடும். எது நடந்தாலும் ஈரானுக்கு அது ஆதரவாக இருக்கும் என்பதால் தான் ஈரான் விடாப்பிடியாக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகிற அதே நேரத்தில் இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு செய்தியை ஈரான் வெளியிட்டிருக்கிறது. ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பாக ஐஆர்ஜிசியினுடைய செய்தி தொடர்பாளர் ஹொசைன் மொஹப்பி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள். இன்றைக்கு அவர் ஐஆர்ஜிசியினுடைய இராணுவ அணிவகுப்பு ஒன்றிலே கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஏற்கனவே நாங்கள் யுத்தம் பண்ணுகிற நேரமெல்லாம் நாங்கள் பயன்படுத்திய ஏவுகணைகள், இங்கேருந்து நாங்கள் ஒரு ஏவுகணையை அனுப்புவோம், நாங்கள் அனுப்புகிற இலக்கை போய் அதை அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணுகிற நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்கள், ஏரோ சிஸ்டங்கள் இருந்தால் தாட் அல்லது அயன்டோம், இது மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் அதை தடுப்பதற்கு முயற்சிக்கும், சில நேரங்களில் தடுத்து விடும். இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் கடைசி 12 நாள் வாரில் நாங்கள் எங்களுடைய பிளானையே மொத்தமாக மாற்றிக்கிட்டோம். இப்போ நாங்கள் பயன்படுத்துகிற ஏவுகணைகள் அப்படிப்பட்ட ஏவுகணைகள் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானுடைய புதிய வகையான ஏவுகணைகள் பறக்கும் போதே வழித்தடத்தை மாற்ற முடியுமான வகையில் தற்போது சீரமைக்கப்பட்டிருக்கின்றன. மொசாதுடைய தலைமையகத்துக்கு அடிக்கிறதுக்கு அனுப்பிட்டு மொசாதுடைய தலைமையகத்துக்கு அட்டாக் பண்ணாத, அப்படியே போய் 8100 போய் அட்டாக் பண்ணு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க திருப்பி விட முடியுமான வகையில் அவர்கள் டெக்னிக்கலி வளர்ந்திருக்கிறாங்க, டெக்னாலஜி வாய்ஸாக அவர்கள் மேம்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொன்னது மட்டுமல்லாமல் மேலதிகமாக இந்த மாதிரியான காரியங்களோடு சேர்த்து வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தவிர்க்க முடியுமான சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். என்னத்தை தேடை கொண்டு வந்து நிறுத்தினாலும் வேற எதை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதனால் எங்களுடைய ஏவுகணைகளை தவிர்க்க முடியாமல் போய்விடும், தடுக்க முடியாமல் போய்விடும். நாங்கள் சொன்ன இடத்துக்கு அவங்க போய் அட்டாக் பண்ணுற விதமாக அல்லது வான் பாதுகாப்பு அமைப்புகளில் இருந்து தவிர்த்து கொண்டு மீண்டும் போய் தாக்கும் விதமாக எங்களை அதனால் செயல்படுத்த முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு கடைசியாக நாங்கள் நடத்திய தாக்குதல்களில் எல்லாம் இந்த ஏவுகணைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய கூட்டு இராணுவம், ஈரானுடைய வான்படை, கடற்படை என்று எல்லாவற்றுக்குமே புதிதான இராணுவ தளபதிகளை நியமித்திருக்கிறார். 6 பேர் மொத்தமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவோடு ஒருபுறம் யுத்தமும் சண்டையும் ஈரான் செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் மறுபுறமாக ஓமானோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் எது தோல்வி அடைந்தாலும் ஒரு பாரிய யுத்தத்திற்கு ஈரான் போக வேண்டி வரும். இதுவெல்லாமே ஈரானுடைய அரசியல் கட்டமைப்பும் இராணுவ கட்டமைப்பும் பொதுமக்களும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதாக இருக்கிறார்கள் என்பதை காட்டும் விதமாகத்தான் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. நம்ம ரஸ்மின் டாக்ஸ் என்கிற சேனலில் தனியான ஒரு வீடியோவாகவே இதை போட்டிருக்கிறோம். மேலதிகமான செய்திக்கு பார்க்காதவர்கள் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதனுடைய சுருக்கமாக இந்த செய்தி என்னன்னு கேட்டால், வாஷிங்டன் போஸ்ட், அதே போன்று நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட மிக முக்கியமான அமெரிக்க பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதற்கு பிறகு கார்டியன் உள்ளிட்ட பத்திரிகைகளும் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தன. நேட்டோ உச்சி மாநாட்டுக்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே துருக்கிக்கு கடந்த மாதம் பயணம் மேற்கொண்டிருந்தார். கடந்த மாதம் 8ஆம் தேதி இந்த மாநாடு நடைபெற்ற நேரத்தில் துருக்கியினுடைய அங்காராவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருந்தார். அவர் ரிட்டர்ன் பிரித்தானியாவுக்கு கிளம்புகிற நேரத்தில் ஈரானுடைய ப்ராக்சிஸ் அமைப்புகளிடமிருந்து, அது யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸாக இருக்கலாம் அல்லது வேறு யாருமாக இருக்கலாம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற துல்லியமான செய்திகள் அமெரிக்க உளவுத்துறைக்கு கிடைச்சதோட உடனே அமெரிக்க அதிபரை பாதுகாக்கணும்னு சொல்லி வேறு ஃப்ளைட்டுக்கு அவங்க மாற்றிருக்கிறாங்க. வேறு ஃப்ளைட்டுக்கு மாற்றினது பிரச்சனை இல்லை, மாற்றின முறையை நினச்சா தான் காமெடியாக இருக்கிறது. என்னன்னு கேட்டால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஃப்ளைட்டுக்குள்ள போகிற மாதிரி போகிறாரு அவருடைய ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுக்குள்ள. இது கத்தாரால் அன்பளிப்பு செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான பறக்கும் வெள்ளை மாளிகையாக உருவாக்கப்பட்டது. 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேலே செலவு செய்து வாங்கப்பட்ட ஒரு விமானம். அவர் விமானத்துக்குள்ளே போகிறாரு. பார்வையாளர்கள் எல்லோருக்குமே அவர் அந்த விமானத்தில் ஏறுற மாதிரி இருந்தாலும் பின்னர் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டால், விமானத்துக்குள்ள கேட்ரிங் சர்வீஸால் ஒரு கண்டெய்னர் ஒன்று உள்ள அனுப்புகிறாங்க. அதாவது விமானத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்றிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பாக்ஸ், அதை உள்ள
அனுப்புறாங்க. அந்த பாக்ஸுக்குள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை ஏற்றி ரகசியமாக மீண்டும் அந்த கேட்டரிங் பாக்ஸை வெளியெடுக்கிற மாதிரி எடுத்து டொனால்ட் ட்ரம்ப் வேறொரு விமானத்தில் C-32A என்கிற அமெரிக்காவினுடைய அது உச்ச பாதுகாப்பை கொண்ட ராணுவ விமானம் அதில் ஏறித்தான் பயணித்திருக்கிறார். பார்க்குறாக்களுக்கு அவர் வலிமையான விமானத்தில் போன மாதிரி இருக்கும். ஆனால் அவர் அதில் போகல. ஈரானுடைய தாக்குதலுக்கு பயந்து அமெரிக்கன் ராணுவத்தினுடைய வேறொரு விமானத்தில் பயணிக்கிறார். இது ரகசியமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு பயணம். முதல்ல பிரித்தானியாவுக்கு அவருடைய அந்த ரகசியமாக பயணித்த சின்ன விமானம் போய் இறங்குது. அதுக்கு பிறகு ஏர்ஃபோர்ஸ் ஒன் வந்து இறங்குகிறது. இந்த செய்திகளை மிக துல்லியமாக சேகரித்து வெளியிட்டிருக்கிறது நியூயார்க் டைம்ஸ், அதே போன்று வாஷிங்டன் போஸ்ட் ஆகிய பத்திரிகைகள். இன்றைய நாள் மிக முக்கியமான இடத்தை இந்த செய்திகளும் பிடித்திருக்கிறது. எனவே ஈரான் எந்த நேரத்திலும் நம்மளை தாக்கலாம், ஈரானுடைய வல்லமை அப்படிப்பட்டது, ஈரானுக்கு அந்த பலம் இருக்கிறது என்கிற அச்சம் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய அதிபருக்கும் அமெரிக்காவுடைய உளவுத்துறைகளுக்கும் எப்பொழுதும் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு முக்கியமான சான்றாக இருக்கிறது. என்னதான் நாங்கள் பெரிய வல்லவைங்க, பெரிய ஆயுதம் உள்ளவைங்க, எங்களை விட்டு ஆள் கிடையாதுன்னு நினைச்சாலும் ஈரான் நினைத்தால் அமெரிக்க அதிபரை போட்டு தள்ளிட முடியும் என்கிற பயம் அவர்களுக்கு உச்சமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஈரானுடைய செய்தியை கேட்டதோடு இப்படியான ஒரு நிலையை எடுத்து சாப்பாடு கொண்டு வர பாக்ஸுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு இன்னொரு ஃபிளைட்டுக்குள்ள மாறுற அளவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலை ரொம்ப பரிதாபகரமான நிலையாக மாறியிருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளுடைய மிக முக்கியமான தொகுப்பை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.